Good morning, everyone. Today we're going to see the concepts of the. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டிவைட் அண்ட் காங்கர். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். என் பேர் பரத். ஐ ஆம் அ நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் இன் அமேசான் ஆஸ் அ டீம் லீட். ஸோ if any doubts and if you have anything in your career related, you can ask me through my email. Thank you. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிவைட் அண்ட் காங்கர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு புரியுது டிவைட் அண்ட் காங்கர் என்னான்ட்டு. இப்போ என்னென்னா இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டூ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 1ன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வந்துட்டு 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் டிவைட் அண்ட் காங்கரில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்துட்டு டிவைட் அ பேட்டர்ன். சாரி, பென் எழுதலாம். pattern into smaller parts. Okay, இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகே, அப்புறமா அந்த பார்ட்ஸை நீங்கள் டிவைட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ இது வந்துட்டு நம்ம எங்கே பாருங்கள், இப்போ இந்த பார்ட்டை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த பார்ட்டை வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணணும். இந்த 2வும் இந்த 1ம் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இண்டிபெண்ட்டாக இதை ஒரு வாட்டி சால்வ் பண்ணோம், இதை ஒரு வாட்டி சால்வ் பண்ணோம். ஓகே, அதுக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நாம் வந்துட்டு சால்வ் பண்ணோம் அந்த பார்ட்ஸை. புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு அந்த பேட்டர்ன் ஒரு ப்ராப்ளமோட பேட்டர்ன் வந்துட்டு டிவைட் பண்ணோம். அப்புறமா வந்துட்டு அந்த பேட்டர்னோட 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை வந்துட்டு சால்வ் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, வந்திருக்கிற இது ஆன்சரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி ஓவரால் சொல்யூஷனாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த டிவைட் அண்ட் காங்கரோட பேட்டர்ன். ஓகேவா? கம்பைன் these solution to get overall solution. புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு பேட்டர்ன் வந்துச்சு, அந்த பேட்டர்னோட வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம டிவைட் பண்ண பேட்டர்னை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு அந்த பேட்டர்னில் எந்தெந்த செக்ஷன் டிவைட் பண்ணிங்களோ அது வந்துட்டு ஆன்சரை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தேர்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளோ காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அப்புறமா சப் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டு சப் ப்ராப்ளமாக நம்ம வந்துட்டு டிவைட் பண்ண போகிறோம். இந்த சப் ப்ராப்ளம் வந்துட்டு ஆன்சரை கொடுக்க போகுது. இந்த ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகுது. ஸோ இவ்வளோ தான். இப்போ இதை வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸாமில் எப்படி எழுத போகிறோன்னா, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, டிவைட் அ பேட்டர்ன் இன்டூ ஸ்மாலர் பார்ட்ஸ். அப்புறமா இண்டிபெண்ட்லி சால்வ் த பார்ட்ஸ். அப்புறமா கம்பைன் தி சொல்யூஷன் டு கெட் ஓவரால் சொல்யூஷன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கு சப் ப்ராப்ளம், அந்த சப் ப்ராப்ளம்க்கு வந்துட்டு ஆன்சர், அந்த ஆன்சருக்கு வந்துட்டு சொல்யூஷன். இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ இது வந்துட்டு டிவைட், இந்த பார்ட் வந்துட்டு டிவைடுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு காங்கர்ன்னு சொல்லுவோம். இந்த பார்ட் வந்துட்டு கான்கர்ன்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டூ ஒன்லி டிவைட் அண்ட் conquer has been found. Okay.